குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே காய்கறிகளை பழக்கிடணும். ஏன்னா நிறைய பெரியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், சின்ன பிள்ளைங்க காய் சாப்பிட மாட்டேங்குது. நீங்க என்ன சொல்லுங்க சார், காயை கொடுக்கறது நான்ல பாடுபடுறேன் நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காய்கறிகளை கொடுக்கறதுங்கிறது ஒரு அறிவியல் கிடையாது, அது ஒரு கலை, அது ஒரு ஆர்ட். ஆர்ட் அப்படின்னாலே அதுல நிறைய பொய் வந்துடும். இப்ப சின்ன பிள்ளைல எனக்கு வெண்டைக்காய் பிடிக்காது. எங்க அம்மா ஆரம்பத்துல இருந்து என்னை எப்படி வெண்டைக்காய் சாப்பிட வைக்கிறாங்கன்னா, வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும் அப்படின்னு கொடுத்தாங்க. எனக்கு கணக்கும் வராது. சரி, அதனால வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வந்துடும் போல அப்படின்னு நினைச்சு நான் வெண்டைக்காய் சாப்பிட போறாங்க. வெண்டைக்காய்க்கும் கணக்குக்கும் இதுவரைக்கும் எந்த அறிவியல் பூர்வம் கிடையாது. ஆனா தொடர்ந்து மேலே தெரியுமா தெரியாதா, வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும் கொடுத்துட்டே இருக்காங்க. அது ஒரு அழகான பொய். வெண்டைக்காய் சாப்பிட வைப்பதற்காக நம் தாயார், நம் மூதாதையர் சொன்ன பொய். அது மாதிரி பல பொய்களை சொல்லுங்க. அவரைக்காய் சாப்பிட்டா முடி வளரும், கத்திரிக்காய் சாப்பிட்டா தோல் வளவளம் ஆகும். இதே ஒண்ணு சொன்னோம்னா நம் பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய மொழியில, அவர்கள் விரும்பக்கூடிய மகிழ்வுல நாம் உணவை பரிமாறி பழக வேண்டும். அதை என்ன மாதிரி அதை டிசைனா கட் பண்றது, இட்லி இப்படிதான் இருக்கணும், தோசை வட்டமா தான் இருக்கணும் அவசியம் இல்லை. தோசை டைனோசரஸ் மாதிரி வரையலாம். சாப்பிட வைக்கணும் அப்படின்னா அதற்கான மெனக்கெடல் நமக்கு வேணும். அதற்கான அக்கறையும் மெனக்கெடலும் இருக்க இருக்க அந்த குழந்தை காய்கறிகளை எடுக்க ஆரம்பிச்சு. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீடிங் பீரியட் சொல்றாங்க இல்லையா, தாய்ப்பாலுக்கு அப்புறம் திட உணவு கொடுக்கக்கூடிய காலத்திலேயே அந்த குழந்தைக்கு நல்ல கீரைச்சோறு கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அந்த கீரையினுடைய பச்சைய வாடை அந்த குழந்தையுடைய மூளைக்கு பதிவாயிடும். அப்ப அந்த பிள்ளை 3 வயசு 4 வயசு ஆகும்போது காய்கறிகளை சாப்பிடுவது சுணங்காது. அதனால காய்கறிகளும் கீரைகளும் பழங்களும் நம்முடைய அன்றாட உணவுல மிக அதிக அளவுல இந்த குழந்தைகளுக்கு